ஹலோ பசங்களா, இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம பார்க்க போற கொஸ்டின் கிளாஸ் 10ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 8.15 பார்க்க போறோம். சோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கேன் பாருங்க. ஒரு டேட்டாவுடைய மீன் அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து என்னன்றது கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ இவங்க கொடுத்திருக்கக்கூடிய மீன் வந்து 25.6, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 18.75. இப்ப ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கான ஃபார்முலா நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், so அதுக்கான சிம்பல் வந்து சிக்மா, that is equal to coefficient of variation into mean divided by 100. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா given டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ given டேட்டா என்ன பாருங்க, இந்த இடத்துல மீன் வந்து 25.6, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 18.75 divided by 100. ஸோ இப்போ நியூமரேட்டர் ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 18.75 25.6 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது 480. இதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறோம். 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 4.8. இதுதான் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாருங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த கொஸ்டினுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.